ஹலோ கைஸ், வெல்கம் டு மலஸ் vlog. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் என்னோட பேட் ஸ்கின். ஆக்சுவலாக எதுவுமே நான் போடல, ஓகேவா. என் ஸ்கின் வந்து ஆஃப்டர் நான் ஃபேஸஸ் கூட பண்ணல, காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, ஸோ அப்படியே இருக்குது ஸ்கின்னு. ஸோ இதுதான் என்னோடய ஸ்கின் இப்போது, ஓகேவா. ஒன்ஸ் நான் அந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்கின் கேர் இஸ் நாட் அபவுட் சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர், இதெல்லாம் இட்ஸ் அபவுட் என்ன நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்கன்றது தான் விஷயமே. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் ஸ்கின் கேர்க்குள்ளே நீங்கள் வரலாம். அண்ட் ஆல்சோ ஸ்கின் கேருன்றது வந்து லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சீரம் இது டோனிங்கு அது இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க வாட் இஸ் ஸ்கின் கேர் இஸ் அப்படின்னு. ஒரு ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இஸ் மோர் தென் என்ன ஃபார் ஏஎம் ரொட்டீன், ஓகேவா. நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுறேன். ஏஎம் ரொட்டீன் தனியாக அண்ட் பிஎம் ரொட்டீன் தனியாக, ஓகேவா. ஸோ இது வந்து ஏஎம் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் என்னோட ஸ்கின் கேர் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ் கைஸ், ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிங்க, இதுக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ எஸ், வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வந்து என்னோட ஃபேஸ் வாஷ் கேட்டிருந்தீங்க, என்னோட மாய்ஸ்சரைசர் கேட்டிருந்தீங்க. அண்ட் நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நான் ஆஸ்க் மீ கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு போல் ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் பற்றி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த வீடியோ தானே பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 6 months கிட்ட வந்து நான் எத்திக்ளோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலாக என்னோட ஸ்கின் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப ட்ரையாக ஆக்கி விட்டுருச்சு. அதனால நான் வேறு ஃபேஸ் வாஷ்க்கு ஸ்விட்ச் ஆனேன். அது வந்து இந்த ஹிலாரோவோட ஃபேஸ் வாஷ், ஓகேவா. இது வந்து ஸ்கின் பிரைட்னிங் டீப் கிளென்சிங் ஃபேஷியல் வாஷ், ஓகேவா. இது சிலிகான், பாரபன், சிலிகான், சல்ஃபேட் ஃப்ரீ, இது எல்லாமே ஃப்ரீயான ஃபேஸ் வாஷ் தான். இதில் தான் வந்து உங்களுக்கு குளூட்டதயான் இருக்குது. ஸோ வித்தின் ஒரு 1 month, வித்தின் ஒரு 2 months வந்து ஸ்கின்ல ஒரு நல்ல பிரைட் டோன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஹிலாரோட க்ரீமி கிளென்சர், ஓகேவா. இது வந்து எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்தது தான், நானாக வாங்கினது கிடையாது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க இது ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் போடுற மாய்ஸ்சரைசர். எஸ் கைஸ், இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் சன்ஸ்க்ரீன், என்னோட சன்ஸ்க்ரீன் வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. சன்ஸ்க்ரீன் எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ மாய்ஸ்சரைசருக்கு உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து அதையும் இது கூட நான் கவர் பண்ண முடியாது, இதுவே லென்த்தியாக போகும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து லைக் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள், ஏன்னா இதில் நிறைய ஆக்டிவ்ஸ் இருக்கனால ரொம்ப கம்மியாக எடுத்து நீங்கள் நல்லா ஃபோம் வர வச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு பேசிக்கான ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் ஃபேஸ், ஓகேவா. கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து கரண்ட்லி என்னோட பிம்பிள்ஸ் குறைஞ்சதுக்கான ரீசன் வந்து இந்த ஃபேஸ் வாஷ், ஓகேவா. இது கேவியரோட ஆக்னி கேவ் Z10 ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இது இம்ப்ரூவ்ஸ் ப்ரிவென்டிங் ஆக்னி, சீபம் கண்ட்ரோல், போஸ்ட் ஆக்னி ஸ்கார்ஸ் அண்ட் ஸ்கின் லைட்னிங் ஃபேஸ் வாஷ். இதுவுமே வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன், அதான் என்னோட ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது. அது வந்து செட்டஃபில்லோட அந்த ஃபேஸ் வாஷ் இங்கே எங்கேயுமே கிடைக்காது, அவங்கக்கிட்ட தான் கிடைக்கும். செட்டஃபில்லோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷோட அல்ட்ரா ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். அது வந்து ஃபோம் மட்டும் தான் இருக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து போட்டு அழுத்தி அழுத்தி தேய்ச்சோன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடுமா. நீங்கள் ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணும்போது இது பாருங்கள், நல்லா ஷேக் பண்ணிட்டா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து இப்படி தான் ஃபோம் மட்டும்தான் வரும், ஓகேவா. இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, லைக் எடுத்து ரப் பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிடணும். எஸ் கைஸ், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து துடைக்கும் போதுமே சில டெக்னிக்ஸ் இருக்குது, ஓகேவா. போட்டு அப்படியே அழுத்தக்கூடாது. யூஸில் வந்து ஒரு 2 பம்ப் தான் உங்களை எடுக்க சொல்லியிருப்பாங்க. 2 பம்ப் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ரா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அது நல்லா, நீங்கள் வாட்டர் போட்டு பண்ணும்போது நிறைய ஃபோம் வரும். நல்லா தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான், 520 rupees தான் வரும் இந்த ஃபேஸ் வாஷ். ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் வாஷ், ஓகேவா. இது போட்டுட்டதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் தனியாக, கிளியர் ஜெல்னு ஒன்று, அது 2 தனியாக தான் போடுவேன். ஆக்சுவலாக இது வந்து டேர்ம் கொடுத்தது, எதுவுமே வந்து நானாக வாங்கினது கிடையாது. இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட ஆக்னி ப்ராப்ளம்ஸில் ரொம்ப சஃபர் பண்ணுறீங்க, அண்ட் ஆல்சோ இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ரொட்டீனை ட்ரை பண்ணுங்கள், நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க, ஓகேவா. அண்ட் வந்து இது முடிச்சுட்டு ரைட் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஜெல் போகிறோம். இதுதான் வந்து அந்த கிளியர் ஜெல், ஓகேவா. இந்த ஜெல் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தான் எடுக்கணும், ஓகேவா.
இவ்வளோதான். இவ்வளோ எடுத்து இதுதான் என்னோட செகண்ட், ஐ மீன் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் என்னோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேண்ட் வந்து இதுதான். இதை நான் போட்டுட்டு ஆக்சுவலாக நான் வந்து அந்த ஸ்கின்லாம் வந்து ஆயிலியாக இருந்துச்சுன்னா பிடிக்கவே பிடிக்காதா. இப்போ வந்து அது கைண்ட் ஆஃப் க்ளோ மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதனால் எந்த ஸ்டெப்புமே எங்கே போனாலுமே நான் ஸ்கிப் பண்ணுறதே கிடையாது. இது அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா அதை நல்லா ட்ரை பண்ண விடணும். ஓகேவா? இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எவ்ரி ஸ்டெப், இப்போ வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுற பர்சனாக இருக்கட்டும், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுற பர்சனாக இருக்கட்டும், எவ்ரி ஸ்டெப் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விடணும். லைக் அது ட்ரை பண்ண விடணும். அது உங்கள் ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணணும். பேக் டு பேக் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன ஃபார்முலாவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றது அதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட் இப்போ நான் கிளியர் ஜெல் போட்டிருக்கேன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆகணும். என் ஸ்கின்ல நான் தொட்டு பார்த்தா அது எனக்கு ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகவே கூடாது. அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிடுவேன். ட்ரை பண்ணிட்டேன். செரா ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து எனக்கு இப்போ கொடுத்தாங்க. நான் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல. நான் கிளியர் ஜெல் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான், சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து இப்போ கொடுத்தது. ஓகேவா? இந்த மாய்ஸ்சரைசர் வந்து செரா ப்ளஸ் ஸ்கின் ரிப்பேர் அண்ட் ஹைட்ரேட்டிங் லோஷன் பிளெண்டட் எசன்ஸ் வித் 5 செராமிட்ஸ் இருக்குது. ஸ்கின் வந்து டேமேஜாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் மஸ்ட் ஹாவ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் என் ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி நேச்சுராகவே வந்து ஒரு இதமாக இருக்குது என் ஸ்கின். ஓகேவா? நான் வந்து ஏதாவது அப்ளை பண்ணால் மட்டும்தான் என் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி க்ளோவிங்காக நேச்சராக வந்து அது ஷைன் ஆகும். இந்த மாய்ஸ்சரைசர் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து இதுவுமே வந்து பர்சனல் ஃபேவரட். ஸோ எஸ், இப்போ நான் என்னோட ரொட்டீனே எனக்கு ஃபேவரட் தான். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து இந்த ஹேண்டில் நல்லாயிருக்கும், லைக் க்ளோஸ் ஓப்பன் அப்படி இருக்கும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிடுங்க. இது வந்து லோஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆனால் ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க பயப்படவே வேண்டாம். இது வந்து ஒரு மாதிரி ஆயிலியாலாம் வலியாது. ஓகே, எதை அப்ளை பண்ணாலும் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுருதான், பிளெண்ட் பண்ணிவிட்டு. அவ்வளோதான். இது முடிஞ்சிட்டுக்கு அப்புறமா தான் நம்மளோட மெயின் ஹீரோவே வர போகிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ண விட்டுறலாம் ஆப்வியஸாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறோம். 2 சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பேண்ட்ரேவோட சன்ஸ்க்ரீன் ஜெல்லு. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் கொடுத்தாங்க, ஸ்கின் ஆஃப் எர்த் மட்டும்தான் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு போட்டால் ஒரு மாதிரி ஆக்சிடைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இது டிண்டட் சன்ஸ்க்ரீனாக, அதனால் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இது கேட்டேன். ஆக்சுவலாக நான் வீட்டில் இருக்கும்போது 100+ SPF கேரி பண்ணுவேன். ஸோ அது என்னோடய சன்ஸ்க்ரீன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோடய சன்ஸ்க்ரீனில் எது என்னோடய ஃபேஸ் வந்து இந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்றத வந்து நான் அதில் கொடுத்துருப்பேன், அந்த சன்ஸ்க்ரீன் வீடியோவில். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு இவ்வளோ எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் இவ்வளோ. ஓகே, இதை வந்து ஸ்கின்ல எங்கெங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுமோ அங்கெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஐ மீன் அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? வீட்டில் இருக்கப்போ நான் இது மட்டும் தான் போடுவேன். ஆனால் எவ்ரிடே அதை மட்டும் போட மாட்டேன். மோஸ்ட்டாக மேலே போகிறது இல்லை கைஸ். அதனால மேலே போனால் நான் இந்த ஸ்கின் டிண்டட் சன்ஸ்க்ரீனும் சேர்த்து போட்டுக்குவேன். ஸோ இன்றைக்கி நான் அதையும் தான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஒரு மாதிரி க்ளோவிங்காக இருக்கா. இது போட்டாலே முடிஞ்சிச்சு. போட்டு ஆக்சுவலாக சீரம் நான் ஒரு காலத்தில் சீரம், டோனர், சீரம்க்கு இன்னொரு சீரம் அப்போல்லாம் போட்டுட்டு இருந்தால்தான். இப்போ எல்லாத்தையுமே விட்டுட்டேன். லைக் தெரிஞ்சிருச்சுல வாட் இஸ் ஆக்சுவல் ஸ்கின் கேர் இஸ் அப்படின்னு. அதனால விட்டுட்டேன். இப்போ எதுவுமே. இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப்பில் இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இது பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது. பார்த்தீங்களா? நான் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இது எவ்வளோ வரும்னா ஒரு 900 ரேஞ்ச் கிட்ட வரும். இதுவுமே அதே ரேஞ்ச் தான், 900 வரும். அந்த சீரம் லைக் இது வந்து உங்களுக்கு 120 அவ்வளோதான் வரும். கிளியர் ஜெல் மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் தான், 500 rupees தான் வரும். அண்ட் இது வந்து இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபைனலாக இதுக்கு மேலே போட்டு ஷீல் பண்ணி விட்டுட்டா முடிஞ்சிருச்சு.
இது வந்து லைட்டாக ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கா, பட் அப்படி இருக்காது. மீன் ஸ்கின்ல அப்ளை பண்ணால் அப்படி இருக்காது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா சன்ஸ்க்ரீன் போடுற பர்சன் என்னோட காலேஜ் மேட்ஸ் கேட்டால் தெரியும். எதுவுமே போட மாட்டேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே பிந்தி வச்சுட்டு போகிற பொண்ணு. இப்போது இவ்வளோ போட்டுட்ருக்கேன். இப்போ தான் அவங்களே ஷாக் ஆகிடுவாங்க என்னோட காலேஜ் மேட்ஸ் தான். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் போல். ஸ்கின் சூப்பராக இருக்குல்ல. ஸோ சன்ஸ்க்ரீன் வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உங்களுக்கு ஓவர் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, லைக் ஓவர் ஆக்னி மார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் பிஎம் ரொட்டீன் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எஸ், ஃபைனல் ஸ்டெப் நம்ம லெனேஜோட லிப் பாம் போட்டுட்டோம்னா கம்ப்ளீட்னா we are ready to go. எல்லாரும் ஃபஸ்ட்டு போடுவாங்க, நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு போட, அதனால லாஸ்ட்டாக போட்டேன். லுக், அவ்வளோதான். இதுவே ஒரு மேக்கப் கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ எஸ், இதுதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஈவினிங்க்கு வந்து நைட்டுக்கு வந்து நிறைய இருக்குது. நான் ஒரு சில இதை இன்டேக் பண்ணுவேன். இதை தாண்டி வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3.5 liters ஆஃப் வாட்டர் குடிப்பேன். அதுவும் இல்லாமல் ஜூஸ் நிறைய அண்ட் ஆல்சோ வெஜ்ஜீஸ் நிறைய அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனாலேயும் மேபி இருக்கலாம். நான் இது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் அதுவுமே லைக் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறதுனால மேபி எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ எஸ், அண்ட் ஆல்சோ ஈவினிங் நைட் ரொட்டீன் வந்து உங்களுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் போடுறேன். அது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அது ஆக்சுவலாக இதில் இருக்க எதுவுமே வந்து நீங்கள் அதில் பார்க்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு வந்து நான் நைட் ரொட்டீன் நெக்ஸ்ட் வீக்கில் போடுறேன். அண்ட் யா, இதுதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன், மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ எஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி அது எப்படி சொல்ல, நம்ம நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம் நிறைய பேருக்கு, ஒரு சிலர் ரிப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதை வந்து நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக வித்தின் செகண்ட் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு சிலர் எதுனா நான் வந்து கண்டென்ட் ஆக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறனோ அதை வந்து நான் கண்டென்ட்டாக மேக் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாச்சும் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மேக் செப்பரேட் வீடியோ ஆஃப் இட். எஸ், நான் வந்து மேக்கப் அந்த நைக்கா ஹாலில் வாங்கியிருந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டும் ஒரு மேக்கப் போடுறேன்னு சொல்லியிருந்தால அது நான் மேபி இந்த நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அந்த வீடியோ வரலாம். அண்ட் ஆல் வீக்கில் வரும். அண்ட் ஆல்சோ சிம்பிளாக எப்படி வந்து நம்ம ப்ரௌன் ஸ்கின் அண்ட் கேர்லிஸை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயோ இல்லை லாங் ஃபார்மேட் வீடியோலையோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். இவ்வளோ தூரம் நான் பேசுறது கேட்டிருந்ததுக்கு. அண்ட் எஸ் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் என்னோட க்ரோத்துக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ் கைஸ், நீங்கள் எதை விரும்புகிறீங்க, என்ன மாதிரி கான்டென்ட் விரும்புகிறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள். ஸோ ஐ மேக் கான்டென்ட் ஆஃப் இட். So yes guys, thank you so much for watching. Thank you guys, bye, good night.